ஜனநாயகன் படக்குழு பாலையா நடித்த தெலுங்கு திரைப்படத்தின் மொத்த உரிமத்தையும் வாங்கியிருக்கிறது. இதனால் ஜனநாயகன் படம் தெலுங்கு ரீமேக்கா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. எந்த தெலுங்கு படத்தின் உரிமம் வாங்கப்பட்டது? அது ஏன் வாங்கப்பட்டது? விஜய் நடிக்கவுள்ள அந்த முக்கிய சீன் என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. ஆரம்பத்தில் ரொமான்டிக் பாயாக வலம் வந்த விஜய் மெல்ல மெல்ல ஆக்ஷன் ஹீரோவாக மாஸ் காட்டி தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக கெத்து காட்டி வருகிறார். விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் தவிர்க்க முடியாத அளவுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் அறிமுகம் செய்யப்பட்டு சில பல நாட்கள் அமைதியாக இருந்த விஜய் இப்போது ஆக்டிவாக வலம் வருகிறார். இதிலும் கூட விஜய் பனையூர் பண்ணையார் போல் ஒர்க் ஃப்ரம் அரசியல் செய்வதாகவும் அவர் விடும் அறிக்கைகள் அவ்வளவு ஒர்த்தாக இல்லை என்றும் விமர்சனங்கள் எழுகின்றன. இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்து வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகள், விஜய் அண்ணா கடைசி படமான ஜனநாயகனில் நடித்து வருகிறார், அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இருக்கும் எங்க விஜய் அண்ணனோட ஆட்டம் என பட்டாசு கொளுத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நினைப்பது போல விஜயும் ஜனநாயகன் தான் எனது கடைசி படம், அப்புறம் எல்லாமே அரசியல்தான் என பஞ்ச் வைத்து பேசினார். அதன்படி வினோத் இயக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியா மணி, பாபி திகோல் உட்பட பலரும் நடிக்க அனிருத் இசையமைத்து வருகிறார். அக்டோபரில் படத்தை ரிலீஸ் செய்துவிட வேண்டும் என முடிவு செய்த படக்குழு அதற்கேற்ப படப்பிடிப்பையும் வேகமாக நடத்தி வந்தது. முதலில் இப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் தமிழக வெற்றி கழக தம்பிகளுக்கு எனர்ஜி கொடுப்பதற்காக ஜனநாயகன் ரிலீஸை தள்ளி வைத்திருக்கிறார் விஜய். அதன்படி ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் சமீபத்தில் கூட இப்படத்திற்காக ஷூட்டிங்கிற்காக கொடைக்கானல் சென்று வந்தார் விஜய். படத்தின் ஷூட்டிங் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த படத்தை அறிவித்ததில் இருந்தே இப்படத்தின் கதை என்ன, விஜயின் கெட்டப் என்ன என பல கேள்விகள் இருந்து வந்தன. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயரிட்ட போதே கண்டிப்பாக இந்த படம் முழுவதும் அரசியல் ரெஃபரன்ஸ் இருக்கும் என்றும் பேசப்பட்டது. இந்த படத்தில் விஜயின் கதாபாத்திரத்திற்கு தளபதி வெற்றி கொண்டான் என பெயரிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஜனநாயகன் குறித்த புதிய அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் உரிமத்தை ஜனநாயகன் படக்குழு வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதுவும் படத்தை மொத்தமும் ரீமேக் செய்வதற்காக அல்ல, அந்த படத்தில் இடம்பெற்ற குட் டச் பேட் டச் காட்சியை போன்று ஜனநாயகன் படத்திலும் வைக்க இருக்கிறார்களாம். ரிலீஸின் போது பிரச்சனை எதுவும் ஏற்படாதவாறு படத்தின் உரிமத்தையே வாங்கி அந்த காட்சியை பயன்படுத்த இருக்கிறார்களாம். பகவந்த் கேசரி திரைப்படத்தில் பள்ளி விழாவில் பங்கேற்கும் பாலகிருஷ்ணா பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் எது என்று சொல்லித் தருவார். குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு காட்சியான இது பலராலும் பாராட்டுகளை பெற்றன. அதே பாணியில் ஜனநாயகன் திரைப்படத்திலும் அந்த காட்சியை இடம்பெறச் செய்ய உள்ளனர். இதற்காகவே 4.5 கோடி ரூபாய் தந்து ரீமேக் உரிமம் வாங்கியிருக்கின்றனர் என தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இவ்வளவு காசு கொடுத்து உரிமம் வாங்கி எடுக்க இருப்பதாக கூறப்படும் அந்த முக்கிய சீன் தியேட்டரில் என்ன மாதிரியான ரீச்சை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.